ஸ்ரீதர் இயக்குனர். உதவி இயக்குனர் சந்திரமுகியின் இயக்குனர் வாசுதான். பி. வாசுவும் ஸ்ரீதரும் மீனவ நண்பன் இயக்கும் பொழுது ஒரு பாடலில் எம்ஜிஆரின் உதடு சிங்க் ஆகவில்லை. இதை பார்த்த பி. வாசு ஸ்ரீதரிடம் கண்களாலேயே சைகை செய்ய ரீடேக் கேட்டார்கள் எம்ஜிஆரிடம் அந்த பாடலை மீண்டும் நடித்து கொடுக்க. எம்ஜிஆரும் நடித்து கொடுத்து விட்டார். மீண்டும் இருவரும் கண்களால் சைகை செய்து கொண்டதை பார்த்த எம்ஜிஆர், என்னாச்சு ரீடேக் கேட்குறீங்க என்று சொன்னதும், கேமராவில் கொஞ்சம் பிரச்சனை என்று சொல்லி சமாளித்து விட்டார்கள். உடனே பி. வாசுவை எம்ஜிஆர் அழைத்து, இப்பொழுது உதடு சிங்காச்சா என்று கேட்டு பி. வாசுக்கு ஷாக் கொடுத்தார். எதுனாலும் என்கிட்டே நேரடியாக சொல்லுங்க என்றார் எம்ஜிஆர். 20 நாட்களில் படப்பிடிப்பு பணிகள் அனைத்தும் முடிந்து ஊருக்கு கிளம்பும்போது பி. வாசு, சந்தான பாரதி உள்ளிட்ட 4 உதவி இயக்குநர்கள் எம்ஜிஆரை சந்தித்து போயிட்டு வரோம் என்று சொல்லும் பொழுது 4 பேருக்கும் பி. வாசு, சந்தான பாரதி மற்றும் 4 பேருக்கு ஒரு கவரில் 250 ரூபாய் வைத்து கொடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் இது பெரிய பணம். பி. வாசு நினைத்து கொண்டார், தான் யாருடைய மகன் என்று புரிந்துதான் எம்ஜிஆர் தனக்கு கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், ரயிலில் வந்த மற்ற படக்குழுவினருக்கும் எம்ஜிஆர் பணம் கொடுத்ததாக அனைவரும் சொல்லி கொண்டிருந்தார்கள். எம்ஜிஆரின் பர்சனல் மேக்கப் மேன் பீதாம்பரத்தின் மகன்தான் இந்த சந்திரமுகி இயக்குனர் பி. வாசு.